Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. IPL தொடர் காரணமாக கடந்த காலாண்டில் 11,222 கோடி ரூபாய் வருவாயை ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனம் ஈட்டியுள்ளது. 2025ஆம் ஆண்டு காலாண்டு அறிக்கையின்படி முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் நிறுவனத்தின் மொத்த வருவாய் 6% உயர்ந்துள்ளது. குறிப்பாக IPL சீசனின் போது டிஜிட்டல் மற்றும் தொலைக்காட்சியில் 1190 கோடி பார்வையாளர்களை பெற்று சாதனை படைத்தது. OTT தளத்தில் IPLின் போது 28.7 கோடி சந்தாதாரர்களையும் தொலைக்காட்சியில் 80 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களையும் சென்றடைந்துள்ளது. மேலும் ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸின் வருவாய் 11.3% அதிகரித்து 84,171 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. 20 கோடி 5G சந்தாதாரர்களை ஜியோ சிம் பெற்றிருப்பதாக முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். அதே நேரம் மளிகை உள்ளிட்ட அனைத்து சந்தைகளிலும் முன்னணி செயல்திறனுடன் சிறப்பாக செயல்பட்ட ரிலையன்ஸ் நிறுவனம் கச்சா எண்ணெய் விலை சரிவு உள்ளிட்ட காரணங்களால் அதன் கெமிக்கல் துறையின் வருவாய் 1.3% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக OTT தளத்தில் நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் அமேசான் பிரைம் வீடியோ மட்டுமே முன்னிலை வகித்த நிலையில் தற்போது 200 பில்லியன் சந்தாதாரர்களை கடந்து உலகளாவிய OTT சந்தையில் ஜியோ ஹாட்ஸ்டார் 3வது இடத்தை பிடித்துள்ளது. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் ஜியோ சினிமா அதிகாரப்பூர்வமாக இணைந்ததைத் தொடர்ந்து ஜியோ ஹாட்ஸ்டார் என்று ஹாட்ஸ்டார் தளம் அறிவிக்கப்பட்டது. IPL தொடரின் காரணமாக ஜியோ ஹாட்ஸ்டார் தொடங்கப்பட்ட 2 மாதங்களிலேயே சுமார் 200 மில்லியன் சந்தாதாரர்களை தாண்டியுள்ளது.